ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பொங்கல் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வீட்டு அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். பாசி பருப்பு 1/2 டம்ளர் எடுத்துக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி 3 டைம் மேலே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 டைம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் இல்லை கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய் ஊற்றுனீங்கன்னா வாசனை வரும். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டு நம்ம அரிசி பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் கரெக்டாக அரிசி 1 டம்ளர், பாசி பருப்பு 1/2 டம்ளர், கரெக்டாக 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இது கூடவே மஞ்சளும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இது கூடவே 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காய வைக்காத பால் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 5 விசில் விட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு சாப்பாடு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிஞ்சு விட்டுருக்கோங்க. இப்போ மசிச்சு விட்டாச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் போல் போட்டு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரியும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொங்கல் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப இந்த டைமில் நீங்கள் கிண்ட போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிதமான தீயில் ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்துடும் பொங்கல். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்காவாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கூடவே பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கலாம் வாங்க தொட்டுக்கிறதுக்காக. ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு 1/2 மூடி தேங்காய், இஞ்சி சிறிதளவு எடுத்துக்கோங்க. கூடவே பூண்டு பல், காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் எடுத்துக்கிட்டேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்காச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. நான் 2 ஸ்பூன் போல் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரே கடாய் வச்சு அதிலே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெடிஞ்சிருச்சு. வாங்க தாளிச்சிடலாம். இப்போ தாளிச்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து பரிமாறிக்கலாம். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அனைத்தும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.